الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر صدق الله العلي العظيم. وقال نبينا سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم ومسلمة صدق الله صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாக்குக. மேலும் ஸலாத்தும் ஸலாம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய காலத்தில் அதிகமான கல்விகள் என்பது இருக்கின்ற சமயத்தில் ஒவ்வொரு முஸ்லிமும் பயனுள்ள கல்வியை தேடுவது என்பது அவரது கட்டாய ஃபர்தாக இருக்கிறது. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா, ஒவ்வொரு மனிதன் மீதும், ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் பயனுள்ள கல்வியை கற்றுக்கொள்வது என்பது ஃபர்தாக இருக்கிறது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்ணும் கண்டிப்பாக அந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கல்வியை கத்துக்கும் போது அவனுக்கு எல்மு எது மூலமா அதிகமாகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுல இபாதத்துகள் தான் இபாதத்துகள் அதிகமாக செய்வதன் மூலமாகத்தான் அம்மனிதனுடைய அந்த கல்வி என்பது அதிகரிக்கிறது என்பதை பற்றி தான் நான் பேச வந்துள்ளேன். பொதுவாகவே ஒரு கல்வியுடையவன், ஒரு கல்வி மாணவனுக்கு அதிகம் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அவனுக்கு ஒழுக்கம் என்பது அவனுக்கு இருக்க வேண்டும். அந்த மாணவனுக்கு கண்டிப்பாக ஒழுக்கம் என்பது இருக்க வேண்டும். அந்த ஒழுக்கம் என்பது அல்லாஹ் தஆலா தொழுகையின் மூலமாக ஒவ்வொரு மாணவருக்கும் தருகிறான். உதாரணமாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை என்பது மானக்கேடான விஷயங்களை விட்டும் இன்னும் வெறுக்கத்தக்க விஷயங்களை விட்டு அந்த மனிதனை தடுக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அப்போ அந்த மானக்கேடான விஷயங்களை செய்வதை விட்டு தடுப்பது, வெறுக்கத்தக்க விஷயங்களை செய்யாமல் இருப்பது என்பது ஒழுக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. அப்போ அந்த ஒழுக்கத்தை நம்ம அதிகமாக செய்ய அம்மாணவனுடைய அந்த கல்வி என்பது என்ன செய்கிறது, அதிகரிக்கிறது. இன்னும் அந்த மாணவர் பாவமான காரியங்களை விட்டு அவன் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் போது அவனுடைய கல்வி என்பது கண்டிப்பாக மிக மிக அதிகரிக்கிறது என்றுதான் சொல்லி ஆக வேண்டும். அது மட்டும் இல்லாம இந்த தொழுகையில இன்னொரு பெரிய ஒரு பிரயோஜனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒருவன் இந்த 5 நேர தொழுகையை கண்டிப்பாக நியமமாக தொழுதா அவன் மாணவனா இருந்தாலும் சரி, வெளியில் உள்ள ஆளா இருந்தாலும் சரி, அவனுக்கு அந்த நேரத்துடைய அந்த அருமையை அவன் என்ன செஞ்சிருவான், கருத ஆரம்பிச்சிருவான். அந்த நேரத்துடைய அருமையை அவனுக்கு கருத ஆரம்பிச்சிருவான். இது கண்டிப்பாக ஒரு மாணவனுக்கு தேவையான ஒரு விஷயம். ஏன்னா அதிகமான நேரங்கள் நம்ம கிட்ட நம்ம பார்க்கும் போது பார்த்தா அதிகமான நேரங்கள்ல வேஸ்டாக எந்த ஒரு வேலையும் செய்யாம வெட்டி பேச்சு, வீண் பேச்சு, இது போன்றுதான் நம்ம நம்மளுடைய நேரங்களை செலவழிக்கிறோமே தவிர நாம் பிரயோஜனமாக அந்த நேரங்களை செலவழிச்சோமா என்பது பார்த்தா கிடையாது. நம்ம கிட்ட அதிகமா அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஆனா ஒருவன் 5 நேர தொழுகையை கரெக்டாக நியமமாக தொழுகும் போது அவனுக்கு இந்த நேரத்துடைய அந்த கவனிப்பு என்பது அவனுக்கு கண்டிப்பாக வந்துவிடும். அது அவனுக்கு வந்துடுச்சுனாக்கா அவன் இன்னும் நிறைய நேரங்கள் அவன் சிக்கனமாக பயன்படுத்தி அவன் அந்த நேரங்களுக்கு அதிகமான இல்மை கற்பதற்கு அவனுக்கு உதவியாக இருக்கும். அப்போ தொழுகையின் மூலமாக இப்படியும் இல்மு அவனுக்கு அதிகமாகும். 3வது, தொழுகை என்பது மன அமைதியை உண்டுபடுத்தக்கூடியதாக இருக்குது. தொழுகை என்பது மன அமைதியை, மனதுக்கு நிம்மதியை, சுகூனை தரக்கூடியதாக இந்த தொழுகை என்பது இருக்குது. அதே போல
ஒரு மனிதன் ஒரு மாணவன் ஒரு ஓதக்கூடிய மாணவன் குர்ஆனை அதிகமாக ஓதுவதன் மூலமாக எவ்வளவு தெரியுமா நன்மைகள் இருக்கிறது. ஒருவன் குர்ஆனை ஓதுறதுனால ஒரு மாணவனுக்கு தேவையான கவனம் என்பது இந்த இடத்துல அதிகமாக கிடைக்குது. ரெண்டு விஷயத்தின் மூலமாக இந்த குர்ஆனை கிடைக்குது. ஒண்ணு என்னன்னா அவனுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த நிறைய மாணவர்களுக்கு அந்த கவலைகள் அதெல்லாம் அந்த குர்ஆனை அதிகமாக ஓதுற சமயத்துல அந்த கவலைகள் எல்லாமே நீங்கிரும். அவன் அந்த கவலைகள் நீங்கும் பொழுது என்ன செய்வான், அவன் பாடத்துல தான் அதிகமாக அவனோட கவனம் என்பது அதிகமாக பாடத்தின் பக்கமே செல்லும். அப்போ அந்த தொழுகையில குர்ஆனை அதிகமாக ஓத ஓத அவனோட மனதில் அல்லாஹ் தஆலா நிம்மதியா சுகூனை தானே விட்டுருவான். இப்ப நீங்க கூட கோவத்தில் இருக்கீங்க, எனக்கு கவலையில் பார்த்தா போய் ஒரு 5 நிமிஷம் எடுத்து குர்ஆனை ஓதி பார்த்தாக்கா, மெதுவா அழகா ஓதி பார்த்தாக்கா உங்கள் மனசுக்கு சுகூன் கிடைக்குதா இல்லைன்றத கண்டிப்பாக சுகூன் கிடைக்கும், நிம்மதி என்பது கிடைக்கும். அந்த நிம்மதி மாணவனுக்கு கிடைத்தால் வேற என்ன வேலை, அவன் பாடத்திலேயே தன்னுடைய நேரங்களை என்ன செய்யலாம், செலவு செய்யலாம். அப்ப அதன் மூலமாக ஒரு இல்மு மிக அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. அதே போல ஒருத்தர் குர்ஆனை ஓத ஓத அவனுக்கு மெமரி பவர், மன சக்தி என்பது மிக மிக அதிகமாக கிடைக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா, இப்போ ஹாஜாஸ் சொல்லி காட்டுவாங்க, ஒருத்தர் ஒரு புக்கை படிச்சாக்கா நமக்கு அதிகமான இல்மு கிடைக்கும். அப்ப புத்தகத்துல கலாமுண்ட பேச்சிலேயே மிக மிக சிறந்த அந்த கலாமுண்டாவான அந்த அல்லாஹ்வுடைய அந்த சொல்ல நம்ம படிக்கும் பொழுது கண்டிப்பா நமக்கு இல்மு அதிகமாக ஆகாதான்னு கேட்டா கண்டிப்பாக அதிகரிக்கும். கண்டிப்பாக நமக்கு அந்த மெமரி பவர், அந்த இல்மு என்பது நம்ம செஞ்சிருக்கோம் அதிகரிக்கும். இன்னும் சொல்ல போது நம்ம ஓதக்கூடிய அந்த படிப்புகள்ல பெரும்பான்மையான படிப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது குர்ஆன் சம்பந்தப்பட்டது தான். நம்ம 1வது 3வது சரி 6வது வரைக்கும் உள்ள எல்லா கிதாபுகளும் அந்த குர்ஆனை பற்றி உள்ள விஷயங்கள் தான். குர்ஆனுக்கு என்ன விளக்கம், குர்ஆன் இந்த ஆயத்துக்கு என்ன ஃபிக்ஹ் எடுக்கலாம், என்ன ஹதீஸ் இந்த மாதிரி வந்திருக்கு இது சம்பந்தப்பட்டு, இது போன்ற விஷயங்கள் தான் நம்ம கத்துக்க போறோம். அப்ப அது சம்பந்தப்பட்ட அந்த குர்ஆன் அந்த அசரை நம்ம அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்கும்போது இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லாஹ் தஆலா நமக்கு தானாவே கொடுத்துருவான். அப்புறம் 3வது அதிகமாக நம்ம செய்யக்கூடிய ஒரு அமல்ல சதகா. ஒரு மாணவன் அதிகமாக சதகா செய்வதன் மூலமாக அவனுடைய அந்த பாவங்கள்லாம் மறந்து பரிசுத்தமாது. ஏன் அப்படின்னு கேட்டா சதகா, அந்த ஜகாத்துடைய அந்த சதகாவுடைய காசு அப்படின்றது நம்ம கிட்ட நமக்குள்ள இருக்கிற அசுத்தங்களை நீக்கக்கூடியதா இருக்குது. இப்ப நம்ம கிட்ட இருந்து ₹1 ஒரு ஏழைக்கு போச்சுன்னா நம்ம கிட்ட இருக்க பாவங்கள்ல ஒரு பாவம் பாவம் கல்வி நன்மையாக மாறி அந்த ஏழை கிட்ட போய்க்குன்னு அர்த்தம். இது போல நம்ம அதிகமா சதகா செய்யும் போது அந்த மாணவனுடைய அந்த உள்ளம் என்னது பரிசுத்தமாக ஆகிவிடுகிறது. அது போல குர்ஆன் சதகாவை அதிகமாக செய்ய வேண்டும். இன்னும் சொல்ல போனா சதகா அதிகமாக செஞ்சாக்கா அவனுக்கு ஆபத்துகள் அப்படின்றது மிக மிக கம்மி தான், அவனுக்கு ஏற்படுறது ரேர். அப்ப அந்த அளவுக்கு அந்த ஆபத்தை பாதுகாத்துறான். ஏன்னா ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினாங்க, ஒரு நிச்சயமாக சதகா அப்படின்றது அன்னைக்கு அதிகமாக சதகாவை செஞ்சுக்கிட்டே இருங்க. ஏன் அப்படின்னாங்க, சதகா உங்களுக்கு வரக்கூடிய அந்த பலா முசீபத்துகளை விட்டு அந்த சதகா என்பது பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது என்பதா நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. 4வது பெற்றோர்களுக்கு சேவை செய்வது. ஒவ்வொரு மாணவனுக்கும் கண்டிப்பாக இந்த பெற்றோர்களுக்கு சேவை செய்வது வேலை என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அப்துல்லா இப்னு உமர் அறிவிக்கிறாங்க, திருமதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ரிதா ரப்பி ஃபீ ரிதல் வாலிதி வ சഖ்து ரப்பி ஃபீ சഖ்தில் வாலிதி. அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்றோர்களின் பொருத்தத்தில் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கோபம் பெற்றோர்களின் கோபத்தில் இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டினாங்க. அப்போ இந்த மாணவன் அந்த பெற்றோர்களுக்கு அதிகமாக ஹிதமத் செய்து அவர்கள் துஆவை பெறுவது, அவர்கள் பொருத்தத்தை பெறுவது என்பது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுறான். பல ஆளுங்களுடைய சேவைகளை போய் பார்த்தாக்கா அவங்க கிட்ட போய் கேட்டாக்கா இந்த மாதிரி நான் பெற்றோர்களை ஹிதமத் செய்தேன், அவர்கள் துஆதான் இப்படி ஒரு ஆளாக இது என்பதா சொல்லுவாங்க. 6வதாக கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு துஆ இருக்க வேண்டும். 7வது கடைசி ஒரு சின்ன விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். ஸலவாத். ஒரு மனிதன் அதிகமாக ஸலவாத் ஓதும் காலமெல்லாம் அவனுக்கு இல்மு என்பது அதிகமாக கிடைத்து கொண்டே இருக்கும். எத்தனையோ நபர்கள் பார்த்தாக்கா இந்த அசர் நேரங்கள்ல ஓதக்கூடிய ஸலவாத். ஏன் அப்படின்னு கேட்டாக்கா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காமிலானவங்க. அந்த அந்த இல்மு அப்படின்றது பரிபூர்ணமானவங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு கிளாஸ் ஃபுல்லா தண்ணி நம்பியா அது தண்ணி ஊத்துனா அது கீழே தான் விழுகும். அது போல நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே நிக்கிறவங்க, நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அல்லாஹ் ரஹ்மத்து பொழியான்னு சொன்னாக்கா அந்த ரஹ்மத் நமக்கு தான் வரும். அப்போ அது மூலமா நமக்கு அதிகமாக இல்முடைய அந்த பரக்காத்துகள் நமக்கு அதிகமா கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இல்முடைய ஃபைசான்கள் அதிகமா நமக்கு கிடைக்கும்.
ஆகவே இந்த இபாதத்துகள் எல்லாம் செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. மேலும் இந்த அதிகமாக இபாதத் செய்வது ஒரு மாணவனுடைய இல்மு அதிகரிக்கிறது காரணமாக இருக்கு என கூறி எனது உரைக்கு தெரிவித்து மறைகிறேன். ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.